தமிழகத்தில் இந்த நாள் கருப்பு தினமாக, இந்த நேரம் கருப்பு தினமாக, இந்த நொடி கருப்பு தினமாக, இப்படி ஒவ்வொன்றும் சொல்லும் போது கருப்பு என்று சொல்வதற்கு காரணம், ஆட்சி என்றால் ஒளிவிளக்கோடு விளங்க வேண்டும். ஆனால் இங்கு ஆட்சி என்பது இருண்டு கிடக்கிறது. என்று உதயசூரியன் என்று சின்னத்தில் வாக்களித்தீர்களோ அன்றே தமிழகத்தில் உள்ள அனைவரின் வாழ்க்கையும் இருண்டு விட்டது. தமிழக மக்களின் வாழ்க்கை இருந்து விட்டது, பெண்களின் வாழ்க்கை இருந்து விட்டது, சிறு குழந்தைகளின் வாழ்க்கை இருந்து விட்டது. இப்படி இருண்டு போன இந்த திருட்டு திராவிட ஆட்சியில ஒரு சின்ன சர்வே மட்டும், பெண்கள் நிறைய பேர் எனக்கு முன்னாடி பேசின அனைவரும் நிறைய தகவல் சொன்ன காரணத்தால இந்த சட்ட ஒழுங்குல இந்த பெண்களுக்கு எதிராக இந்த தமிழகம் என்ன சூழல் நடந்திருக்கின்ற ஒரு சின்ன குறிப்பை சொல்றேன் பாருங்க. 2020ஆம் ஆண்டு பாலியல் குற்றங்கள் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா 4338 பாலியல் குற்றங்கள் தமிழகம் முழுக்க பதிவு செய்யப்பட்டிருக்கு காவல்துறையால. அதே போல 2021ல 4465 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2023ல 4581 வழக்குகளும், 2024ல 6975 வழக்குகளும் பதியப்பட்டிருக்கு. பதியப்படுறது பார்த்தீங்கன்னா 100லிருந்து 500 1000 எண்ணிக்கை கூட்டிட்டு இருக்கு. ஒரு நல்ல ஆட்சியில எப்படி இருக்கணும், சட்டங்கள் எப்படி இருக்கணும், தண்டனைகள் எப்படி இருக்கணும், ஒரு குற்றம் எண்ணிக்கைன்றது ஒரு நல்ல ஆட்சியாளருடைய ஆட்சியில குறையிடமே தவிர கூடுது. காரணம் என்ன? ஆட்சியாளர் ஒரு நல்ல தகுதியற்ற ஆட்சியாளர் ஆட்சி செய்யும் போது, ஒரு தகுதியற்ற தலைவன் ஆட்சி செய்யும் போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடிமக்களுக்கும் இன்றைக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல். இங்க இன்னைக்கு நடு ரோட்டுக்கு வந்திருக்கோம். உங்க ஓட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்ட காரணத்தால என்னுடைய அக்கா நடு ரோட்டுக்கு வந்திருக்கா, என் தங்கச்சி நடு ரோட்டுக்கு வந்திருக்கா, என்னுடைய அம்மா வந்திருக்கா, என் தங்கச்சி வந்திருக்கா, என் அண்ணன்மார்கள் எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எல்லாம் நடு ரோட்டுக்கு வந்து நீதி கேட்கிறோம். எதுக்காக கேட்கிறோம்? பெண் பிள்ளைகளுக்காக. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று நம்மளை படிக்க வச்சிருக்காங்க. அப்படி தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்ற உயர்வா சொன்ன, அப்படி பண்பா வளர்த்த நம்மளுடைய தமிழக மண்ணுல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு? தாயை கற்பழிக்கிறான், பாட்டியை கற்பழிக்கிறான், அக்காவை கற்பழிக்கிறான், தங்கச்சியை கற்பழிக்கிறான். ஏன்? உன்னுடைய கல்வி முறையும் கேவலமா இருக்கு, உன்னுடைய சட்ட முறையும் கேவலமா இருக்கு, உன்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் கேவலமா இருக்கு. ஆட்சியாளர் எப்படி இருக்கணும், ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும், ஒரு குறைஞ்சபட்ச தகுதி கூட இல்லாத அரசை தான் ஸ்டாலின் அவர்கள் நீங்க நடத்திட்டு இருக்கிறீங்க. உங்க கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல ஆர்கே அண்ணன் செந்திரன் சொன்னது போல அமைச்சர் பொன்முடியும் ஏவலும் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களும் ஒரு பெண்ணை கூட தாய் மாதிரி மதிச்சு பேசினதே இல்லை. அவங்க வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி மாதிரி கூட மதிக்கல. அவ்வளவு கொடுமையாக அவங்க தரம் குறைந்து தாழ்த்தி பேசுறாங்க. உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல? உங்க வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்களே ஸ்டாலின் அவர்களே, அமைச்சர் KS மஸ்தான் அவர்களே, அமைச்சர் பொன்முடி அவர்களே, உங்க வீட்டுல பெண்கள் இல்ல? உங்க வீட்டுல அக்கா தங்கச்சிங்க இல்ல? உங்க வீட்டுல இது மாதிரி நடந்திருந்தா நீங்க இப்படிதான் ஜாலியா இருப்பீங்களா? இங்க விழுப்புரம் மாவட்டத்துல இங்க இருக்கக்கூடிய திமுக சகோதரர்கள் கூட்டணி கட்சிகளும் வெக்கமே இல்லாம ஒரு சின்ன விஷயம், இதே திண்டிவன நகராட்சியில ஒரு பெண்ணோட இடுப்ப தடவி ஒருத்த மன்னிப்பு கேட்கின்ற பேர்ல காலில் விழுந்து பண்ணும் போது அத்தனை கூட்டணி கட்சிகளும், திமுக சொன்ன அத்தனை கூட்டணி கட்சிகளும் ஜாதிக்காக முக்கியத்துவம் கொடுத்து ஜாதி உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு பெரிய போராட்டம் பண்ணி இதே காந்தி சிலை அருகில் பல போராட்டங்கள் பண்ணாங்க. ஆனா வெக்கக்கேடான விஷயம், அவங்க ஆட்சியில ஒரு பெண்ணை இடுப்பு பிடிச்சி இதே திண்டிவன நகரத்துல பண்ண அந்த கேவலத்தை ஒரு கூட்டணி கட்சிக்காரன் கூட எடுத்து கேட்கல. அதே போல இந்த கடந்த ஆட்சியில நடக்கக்கூடிய இத்தனை வழக்குகள், சும்மா ஒரு வழக்கு 2 வழக்கு இல்ல, நான் சொல்லக்கூடிய இந்த வழக்குகள் எண்ணிக்கை எப்படி பார்த்தா ஏதோ சிறு சிறு தண்டனைகள் கிடையாது. போக்சோ வழக்குகள் மட்டுமே 4000லிருந்து 6000 வழக்குகள் ஒரு ஆண்டுக்கு பதியப்படுதுன்னு சொன்னா உங்களோட காவல்துறை என்ன பண்ணுது, உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணுது, என்னத்துக்கு நிர்வாகம் செய்யற ஸ்டாலின் அவர்களே தயவு செஞ்சு உங்களுக்கு ஈனமானம் சூடு சுரணை ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு இன்னைக்கே உன் அமைச்சர்களை ராஜினாமா பண்ண சொல்லி உன் ஆட்சியை கலைச்சிட்டு இந்த தமிழகத்தை விட்டுட்டு, எனக்கு ஆள தகுதி இல்ல, என்னுடைய தாய்மார்களை காக்க தகுதி இல்ல, எனக்கு வாக்களித்த பெண்களை காக்க எனக்கு தகுதி இல்ல, என் தங்கச்சிகளை காக்க தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு புறமுதுகை காட்டிக்கிட்டு ஓடி போயிரு. நல்லாட்சி கொடுக்க பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில இங்கே தமிழகத்துல நயினார் நாகேந்திரன் அவர்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலைவர்கள் வலுவாக இருந்து கொண்டிருக்கின்றனர். இப்படிப்பட்ட ஒரு பொன்னான சூழல்ல இது மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா இது கூட டவுரி வரதட்சணை கொடுமை. எந்த அளவுக்கு வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொன்னாக்கா, கடந்த 2021ஆம் ஆண்டுல மட்டும் ஒரே ஒரு ஆண்டுல 27 பெண்கள் உயிர் நீத்திருக்கிறாங்க வரதட்சணை கொடுமையால. அந்த ஆண்டு 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து 2022ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா 27 பெண்கள் இறந்திருக்கிறாங்க. 27 பெண்கள் இறந்தது மட்டும் அப்படின்னு சொன்னா பதியப்பட்ட வழக்குகள் எண்ணிக்கை 1000க்கும் மேலாக. இப்படி நான் உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய வழக்குகள் எண்ணிக்கை இது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படி வரிசை வாரியாக எங்களால சொல்ல முடியும். கோவை மாவட்டத்தில் மட்டும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்காக பதியப்பட்ட வழக்கு 150 வழக்குக்கு மேல. போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் கைகளை கட்டப்பட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னுடைய அக்கா சொன்னபடி இது அனைத்துக்கும் காரணம் மது, கஞ்சா, அபின்,
பிரவுன் சுகர், இது அத்தனையும் தமிழகத்துல ஒரு சாக்லேட்டையும் வாங்கி சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு மாணவர்கள் பயப்படக்கூடிய சூழல் வருது. எந்த சாக்லேட்ல கஞ்சா மாத்திரை கலந்துருக்காங்க, எந்த சாக்லேட்ல அபின் கலந்துருக்குது, எந்த கூல்ட்ரிங்ஸ் என்ன கலந்துருக்காங்கன்னு தெரியல. இந்த பள்ளி கல்வித்துறை அது சுத்தி இருக்கக்கூடிய பள்ளிகள் கடைகள்ல ஆய்வு செய்யறாங்களா இல்லைன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இந்த நோட்டு எழுதுறதுக்கு பேனா கிடைக்கிறதோ இல்லையோ, எழுதுவதற்கு நோட்டு கிடைக்கிறதோ இல்லையோ, ஆனால் குடிப்பதற்கு கஞ்சாவும் சரக்கும் கள்ளச்சாராயமும் இன்னைக்கு மாணவர்களிடையே எளிமையாக கிடைச்சிட்டு இருக்கு. என்னையா ஆட்சி? நீ ஆட்சி நடத்துறியா, அராஜகம் பண்றியா? ஸ்டாலின் அவர்களே, நீங்க தயவு செஞ்சு ஒரு விஷயம், உங்க முகத்தை கண்ணாடியில தினமும் ஒரு முறை பாருங்க. நான் முதல்வர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அப்பான்னு சொல்றீங்க. தமிழகத்தில் இருக்க தாய்மார்கள நான் உங்களுக்கு அப்பா, பெண்களே உங்களுக்கு நான் அப்பா, தங்கைகளே நான் உனது அப்பா அப்படின்னு சொல்றீங்க. வெக்கம் இல்ல? வெக்கம் கெட்ட ஒரு அப்பனா இருந்துகிட்டு நான் அப்பான்னு சொல்றியே ஸ்டாலின் அவர்களே, உனக்கு எப்படி அப்பான்னு சொல்ல தகுதி இருக்குது? தகுதியற்ற ஒரு தலைவன் அப்பன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது ஸ்டாலின் அவர்களே. நீங்க எப்படி அப்பான்னு சொல்லுவீங்க? தலைவன்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது, அப்பான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. தகுதியற்ற ஒரு முதல்வர் ஸ்டாலினாக உட்கார்ந்து, ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக உட்கார்ந்து கொண்டு இந்த தமிழகத்தை தள்ளாடும் தமிழகமாக மாற்றிவிட்டு பெண்களின் பாதுகாப்பில் ஒரு சிறு தகுதியற்ற ஒரு தமிழகமாக வைத்துட்டு இருக்கேன். அசிங்கமா இல்ல? இந்த திமுக காரன் எப்படி வெக்கத்தோட மானத்தோட இந்த ரோட்ல சுத்துறீங்கன்னு எனக்கு தெரியல. பெருசா கார் வாங்கி கொடி போட்டு வெக்கமே இல்லாம சுத்துறீங்க. ஏண்டா உங்க வீட்டு பக்கத்துல உங்க அக்கா தங்கச்சிங்க இல்ல, உங்க சொந்த பந்தத்துல அக்கா தங்கச்சிங்க இல்ல, அம்மாங்க இல்ல, அந்த அம்மாங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்த கேட்கணும்னு அவசியம் இல்ல. என்னைக்காவது ஒரு திமுக காரனாவது தலைவரே இந்த மாதிரி பேசாதீங்க, அமைச்சரே இந்த மாதிரி பெண்களை தப்பா பேசாதீங்க அப்படின்னு எந்த ஒரு தொண்டனாவது தன்னோட முகநூல் பக்கத்திலேயோ நேரடியா தன்னுடைய பொதுக்கூட்டங்களில ஏஞ்சி தன்னோட தலைவரை கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்ப ஊராம் பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்னா ஒரு விஷயம், தன்னுக்குன்னா ஒரு விஷயமா? இது எந்த வகையில் நியாயம் ஸ்டாலின் அவர்களே? உங்கள் ஆட்சியில பெண்களுக்கு சிறு பாதுகாப்பு இல்லைன்னு நாங்க சொல்லல, உலகம் முழுக்க சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஆட்சி நடத்துறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுடைய தாய்மார்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு விட்டு நான் தெரியாம பதவி ஏற்று விட்டேன், இந்த பதவியை நான் விளைவிக்கிறேன், தாய்மார்களே என்னை தகுதியற்ற நான் ஒருவனுக்கு நீங்க வாக்களிச்சிட்டீங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போய்விடுங்க. 2026 தேர்தல் சந்திக்கணும், தயவு செஞ்சு வராதிங்க. பணம் கொடுத்தா ஓட்டு போடுவோம் மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க வீதியா நீங்க பணம் எடுத்துட்டு வரும்போது என் பெண் பிள்ளைகள், என் தாய்மார்கள் உங்களை தொடப்பு கட்டை எடுத்து அடிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கீங்க, தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பள்ளி மாணவி, கல்லூரி மாணவி, இன்றைக்கு அதே மதுரையை சேர்ந்த அதே கோயம்புத்தூர் 2வது ஒரு மாணவி, விழுப்புரத்துல ஒரு மாணவி, சென்னையில ஒரு மாணவி, ஒரே தினமலர் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் எடுத்து நீங்க படிச்சு காட்டுற சபையில பேப்பரை திருப்பினாலே 20 குற்றங்களுக்கு மேலாக இருந்துட்டு இருக்குது. எதுக்கு நீ ஆட்சி நடத்துற? எதுக்கு உனக்கு போலீஸ்? எதுக்கு உனக்கு சப் கலெக்டர்? எதுக்கு எஸ்பி, டிஎஸ்பி அத்தனை பேர் உனக்கு எதுக்கு? திருவண்ணாமலையில கருவறையில பாதுகாப்புக்காக பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண் போலீஸ அங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய ஒரு மாநில பொறுப்பாளர் கண்ணத்தை அடிக்கிறான். அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு, கைது பண்றதுக்கு திமுக அரசுக்கு திராணி இல்ல. கேவலமான பெண்தனமான ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டு ஒரு காவலர்களை அடித்தவனை கூட கைது பண்ற, வழக்கு போட உனக்கு வக்கில்ல. அது மட்டுமா, உன்னோட கூட்டத்துக்கு பாதுகாப்புக்கு வந்த, உன் கூட்டத்துல உன்னுடைய கழக பெண்மணிகளோட பாதுகாப்புக்கு வந்த பெண் காவலர்களை ஒருத்தன் புறமுதுகுல அழுத்துறான், கழுத்தை பிடிக்கிறான், தடவுறான். அசிங்கமா இல்ல? அந்த காவலர்கள் அழுதுட்டு வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா உயர் அதிகாரிகள் அப்படியே மழுப்புறாங்க, அவங்க டிரான்ஸ்பர் போறீங்க. வெக்கமா இல்ல? எதுக்கு ஆட்சி ஆளுறீங்க? எதுக்கு ஆட்சி ஆளுங்க? ராகுல் பொறுக்கித்தனம் பண்ற ஆட்சிக்கு எதுக்கு ஆட்சியாளர்களை நீங்க ஆட்சி ஆளுறீங்க? எதுக்கு ஆட்சியாளருக்கு அசிங்கமா இல்ல? கேடி கட்ட ஆட்சியாளர் திரு ஸ்டாலின் அவர்களே, இதுக்கு வேற நிர்வாகம் வேற. அங்கங்க மாவட்ட ஆட்சியர், இவங்களுக்கு மாவட்ட தலைவர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள், எத்தனை துறை காவல் அதிகாரிகளுடைய கைகள் ஏன் கட்டி வச்சிருக்கீங்க? காவலர்களும் பாதுகாப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த காவலர்களுக்கே உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியாத கேடுகட்ட ஒரு அரசாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகரிலே மகளிர் அணி சார்பாக நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டனாக, இங்கிருந்த சக தோழிகளின் தோழனாக, தாயின் பிள்ளைகளாக இருந்து சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. இந்த ஆர்ப்பாட்டத்திலிருந்து நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இதற்கு மேலாக இதே போல பாலியல் வன்கொடுமைகளும் சட்ட ஒழுங்கும் சீர்குலை நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம். அதே சட்ட ஒழுங்கு, அதே சிஆர்பி வந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பெண்களும் இதற்கு மீண்டு தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்யறதுக்காக எந்த சூழலும் கையில் எடுக்கக்கூடிய சூழல் வந்துடும். அதனால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் நல்லாட்சியில பெண்களுக்காக வளர்ச்சி திட்டங்கள், பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு சூழலை மிக கேவலமான ஒரு அரசாக இந்த அரசு, தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது.
இங்க இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பும் நிர்வாகமும் இதற்கு காதுக்கு கேட்டும் கேட்காம இருந்துட்டு இதன் மேலாகவும் நீங்கள் சரி செய்யணும். நீங்கள் சரி செய்யவில்லை என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வெகு விரைவில் அடைய போகிறது. கடந்த முறை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியிலே எப்படி சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டதோ அதே போல காவலர்களுக்கு முழு உரிமை அளிக்கப்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியிலே இதற்கு மேலாக சட்டம் ஒழுங்கு என்பது சரியாக நடைபெற சூழல் வரும். அப்ப இன்னைக்கு பாத்துங்க, கவுன்சிலர் தப்பு பண்றேன் என்ன கேட்க ஆள் இல்ல, நான் எம்எல்ஏ தப்பு பண்றேன் என்ன கேட்க ஆள் இல்ல, நான் எம்பிஆர் தப்பு பண்றேன்னு கேட்க ஆள் இல்ல, நான் தான் அமைச்சர் என்ன கேட்க ஆள் இல்ல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. உங்க அத்தனை பேரையும் வழக்கு பதிஞ்சு உங்க அத்தனை பேரையும் சிறையில கொண்டு போய் போடக்கூடிய ஒரு சூழல் வெகு விரைவில் இருக்குது. 150 நாள் உங்களுடைய எண்ணிக்கை, வாழ்நாள் எண்ணிக்கை நோட் பண்ணிக்கங்க ஸ்டாலின் அவர்களே. 150 நாள் ஆட்டம் ஆடக்கூடிய அராஜகம் செய்யக்கூடிய திமுக காரர்கள், அதற்கு துணை போகக்கூடிய விசிக தொண்டர்கள், அதற்கு துணை இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், எடுப்பு புதுப்பு கட்சிகள் அனைத்துக்கும் சொல்றேன் கேட்டீங்க. உங்க எல்லாருடைய ஆட்டகாசமும் இன்னும் 150 நாட்கள்ல மாத்தி எழுத போகுது. இந்த தலையெழுத்து மாத்தி எழுதுறதுக்கு அப்புறம் ஒரு நல்லாட்சி வரப்போகுது. பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக, மாணவர்களுக்காக, பெரியவர்களுக்காக, முதியோர்களுக்காக, தொழில் செய்பவர்களுக்காக அனைவருக்காக ஒரு நல்லாட்சி கொடுக்க போகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி வரப்போகுது. மக்களே, இவ்வளவு காலம் கொடுமை அனுபவிச்சீங்க. வரக்கூடிய தேர்தல்ல இந்த கொடுமைகளை தன் வீட்டில் நினைத்ததாக எண்ணி, தன் பிள்ளைக்கு நடந்ததாக எண்ணி, தன் சகோதரிக்கு நடந்ததாக எண்ணி ஒவ்வொருத்தரும் திமுகவின் கூட்டணி கட்சியின் ஓட விரட்டிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிச்சு இது போன்ற குற்றங்கள் இதற்கு மேலிருந்து திண்டிவனம் நகர்றது போல பெண்களும் பெரியோர்களும் வந்து நடுரோட்டுக்கு நின்று ஒரு குழந்தைக்காக நீதி கேட்கறதுக்கு வரக்கூடாது என்று சொல்லி இந்த வாய்ப்பு அளித்ததற்கு என்னுடைய மாவட்ட தலைவருக்கு நன்றி கூறி, இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அன்பிற்கு பாசக்கூடிய அண்ணன் முரளி ரெட்டியார் அவர்களுக்கும் என்னுடைய மரியாதை வணக்கத்தின் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.